மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஹெச் ராஜா அழுது புலம்பல், மனச கதறி துடிக்கிறாரு. ஐயோயோ, தஞ்சாவூர்ல பாபநாசத்துல ஒரு கோவில் அறங்காவலரா ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்துட்டாங்களே. நர்கீஸ் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம கோவில் அறங்காவலரா நியமிச்சுட்டாங்களே. இந்த இந்து அறநிலையத்துறை இப்படி எல்லாம் அராஜகம் செய்யறாங்களே. இதுவே ஒரு மசூதி நிர்வாகத்துல ஒரு இந்து அப்படி பொறுப்புல கொண்டு வந்துருவீங்களா? ஒரு மசூதியில ஒரு முத்தவலியா ஒரு இந்துவை கொண்டு வந்துருவீங்களான்னு சொல்லி ஹெச் ராஜா மனுஷன் கதறி துடிக்கிறாரு. ஆஸ்மா வந்த அர்னால்டு மாதிரி அலறி துடிச்சிட்டு கிடக்குறாரு. சரி, ஹெச் ராஜா இப்படி எல்லாம் அலறிட்டு கதறிட்டு கிடக்குறாங்களே, இதோட உண்மைதான் என்ன? ஒரு கோவில்ல ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து அறங்காவலரா கொண்டு வந்து வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் உண்மையை பார்த்தோம்னா, அந்த சம்பந்தப்பட்ட நர்கீஸ் கான் இருக்காருல்ல, நர்கீஸ் கானே விளக்கம் சொல்றாரு. அதை கேளுங்க. வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருநாபுரம் கிராமத்தில் ஸ்ரீ ராஜகோபால பிரசன்னசாமி திருக்கோயில் அறங்காவலராக 15 நாளைக்கு முன்னாடி என்னை நியமிச்சாங்க. என்னோட பேர் வந்து நர்கீஸ் கான். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு நிறைய பேர் அவதூறு பரப்புனாங்க. நான் வந்து இந்து தான், இஸ்லாமியன்னு சொல்லி நிறைய வலைதளங்களில் பரப்பப்பட்டு இருக்குது. தயவுசெய்து அதை நிறுத்துங்க. அதுக்கு வந்து அறங்காவலத்துறை அதிகாரிகள்கிட்ட என்னோட ஸ்கூல் டிசி, என்னோட பாஸ்போர்ட்டு, என்னோட வகுப்பு சான்றிதழ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். நான் வந்து பிரசவத்தை பார்க்கும்போது எங்கள் அம்மா கிரிட்டிக்கலான பொசிஷனில் நான் இருக்கும்போது அதை காப்பாற்றின டாக்டரோட பேர் வந்து இஸ்லாமியர் பேர். உயிர் கொடுத்து காப்பாற்றினாங்கிற ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த டாக்டரோட பேரை வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து நான் வந்து முற்றிலும் இந்து தான். உண்மையாவே அவர் நர்கீஸ் கான் தான். ஆனா அவர் இஸ்லாமிய நர்கீஸ் கான் கிடையாது. அவர் ஒரு இஸ்லாமியன் கிடையாது. அவரு ஒரு இந்து தான். இந்து மதத்தை முழுமையா பின்பற்றக்கூடிய, ஒரு கோவில் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர் தான் இந்த நர்கீஸ் கான். என்னன்னா, அவர் பிறக்கும் போது அவங்க தாய் தந்தை அவருக்கு நர்கீஸ் கான் சொல்லி ஒரு இஸ்லாமிய பெயர் வச்சிருக்காங்க. அவங்க தாயோட பிரசவம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்திருக்குது. அப்ப அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு பிரசவம் செஞ்சது வந்து நர்கீஸ் கான் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய டாக்டர் ஒருத்தர் பிரசவம் செஞ்சிருக்கிறாரு. அப்ப இதை பார்த்தோன்னா இந்த இஸ்லாமியர் தானே எங்களை காப்பாத்தினாரு, உயிருக்கு போராட்டி இருந்த என் மனைவியை இவங்க தானே காப்பாத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய விதத்துல அந்த இஸ்லாமிய டாக்டருடைய பெயரை பிறந்த தன்னுடைய ஆண் பிள்ளைக்கு நர்கீஸ் கான் அப்படின்னு சொல்லி அந்த இந்து குடும்பத்துல அந்த ஒரு பேர் வச்சிருக்காங்க. பேர் மட்டும்தான் நர்கீஸ் கானை தவிர அவர் நர்கீஸ் கான் கிடையாது. அவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் இருக்கும்போது தான் இதை வச்சுக்கிட்டு ஹெச் ராஜா கடல் துடிக்கிறாரு. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா பாபநாசத்துல நெடுந்தரு கிராமம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. இங்க ராஜகோபால சாமின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த ராஜகோபால கோயில்ல வந்து அறங்காவலர் குழுல நர்கீஸ் கான் சொல்லி ஒருத்தரை இந்த இந்து அறநிலை கொண்டு வந்துட்டாங்க. இந்த திமுக இந்துக்களுக்கு விரோதமான திமுக. சேகர் பாபு இவர் வந்து அலோலியா பாபுன்னு பார்த்தோம்னா இப்ப அப்துல் ரஹ்மான் பாபுவா மாறிட்டாரு. அப்படி அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜா கடந்து துடிச்சிட்டு கிடக்குறாரு. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, அவர் நர்கீஸ் கான் தான். ஆனா அவர் இஸ்லாமியர் கிடையாது. அவர் ஒரு பூரண ஒரு இந்து. அவரு இப்போ நம்மளே பார்த்துருப்போங்க, சென்னையில வெள்ளம் வந்துச்சு. இந்த 2015 காலகட்டத்தில் சென்னையில பெரிய அளவுல வெள்ளம் வரும்போது மக்கள் பெரிய அளவுல கஷ்டப்பட்டாங்க. பல பேர் போய் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி முகமது யூனுஸ்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, அன்னைக்கு Facebookல வந்த ஒரு பதிவை வச்சு ஒரு கர்ப்பிணியை போய் காப்பாத்தினாரு. ஒரு கர்ப்பிணியை அவங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு வீட்டுல இல்ல, இவங்க ஒரு இடத்துல வெள்ளத்துல நல்லா மாட்டிக்கிட்டாங்க, வெளியில வர முடியல. இப்போ இவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அப்போ அவங்க Facebookல ஒரு பதிவு போடுறாங்க. அவங்களோட பேர் சித்ரா, அவங்களுடைய கணவர் பேர் மோகன். இந்த சித்ரா Facebookல ஒரு பதிவு போடுறாங்க, எனக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு, ஆனா வெளியில ஃபுல்லா தண்ணியா இருக்குது, என்னால வெளியில போக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறாங்க. இந்த பதிவு முகமது யூனுஸ்க்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்குது. இப்படி ஒரு பிரசவ வேதனையில் ஒரு பெண் மாட்டிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க இந்துவா எந்த மதமா அதெல்லாம் ஒரு யோசிக்கல. மாட்டி இருக்கிற ஒரு மனிதர், அவ்வளவுதான். அந்த மனிதனை அடிப்படையில் நான் உதவி செய்யணும்னு சொல்லி உடனே எங்கெங்கயோ கப்பலை அந்த படகுகளை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு உடனே அந்த சித்ராவை தேடி போய் அந்த சித்ராவை நல்ல முறையில் அந்த படகுகளை ஏற்றிட்டு கொண்டு போய் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனதுக்கு பிறகு சித்ராவுக்கு நல்ல முறையில் பிரசவம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கணவர் மோகன், சித்ரா எல்லாம் அவருக்கு பெரிய அளவில் நன்றி சொன்னாங்க. தமிழ்நாடு அரசு சார்பில் முகமது யூனுஸுக்கு அவரை கௌரவிக்கக்கூடிய விதத்தில் விருதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சித்ரா என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது அந்த பிரசவத்துல. இந்த பெண் குழந்தை பிறந்தோன்னே இந்த முகமது யூனுஸ் தானே காப்பாத்தினாரு. முகமது யூனுஸ் மட்டும் அந்த அன்னைக்கு கரெக்டான அந்த நேரத்துக்கு வரலன்னா இன்னைக்கு என் பிள்ளை மட்டும் இல்லை நானே உயிரோட இருப்பானான்னு சொல்லி தெரியல. அப்ப எங்களுக்கு இவ்வளவு தன்னோட உயிரை பணைய வச்சு இப்படி வந்து காப்பாத்திருக்கிறாரு. இவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல எனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு முகமது யூனுஸோட பெயர் நான் வைக்கிறேன்றாங்க. ஆக்சுவலா அங்க பிறந்த பெண் குழந்தைக்கு ஒரு ஆணுடைய பெயர், அதுவும் ஒரு இஸ்லாமியருடைய பெயர். ஏன்னா அந்த இடத்துல அது ஆணா பெண்ணா முஸ்லீமா கிறிஸ்தவனா சொல்லி எதுவுமே தெரியாது. அவன் என்னை காப்பாத்துறான் பாருங்க, அந்த உதவிக்கு நான் நன்றி செலுத்தி ஆகணும், அந்த மனித நேயத்தை நான் மதிச்சாகணும் சொல்லி அதுக்காக அவங்க வச்ச பேர் தான் பெண் குழந்தைக்கு, சித்ராவுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு
முகமது யூனுஸ்னு சொல்லி பேர் வச்சாங்க. இப்படி நம்ம பல இடங்கள்ல பார்த்திருப்போம். ஏன் நடிகர் விஜயகாந்த் எடுத்துக்கிறோமே, நடிகர் விஜயகாந்த் அவருக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு அவர் முத ஷவுகத் அலின்னு தான் பேர் வச்சாரு, ஒரு இஸ்லாமிய பேர். ஏன்னா அவர் சுத்தி அவருடைய நண்பர்கள் எல்லாருமே ராவுத்தர் இப்ராஹிம் மாதிரியான இஸ்லாமிய நண்பர்கள் அவருக்கு அதிக அளவுல இருக்கு, இஸ்லாமியரோட பெரிய அளவுல நட்புல இருக்குது. எனக்கு இந்த மத பாரபட்சம் இல்லைங்க, எல்லா மதமும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அதனால என் குடும்பத்துல எனக்கு பிறக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு ஒரு இஸ்லாமிய பெயர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி தன்னோட பிள்ளைக்கு விஜயகாந்த் ஷவுகத் அலின்னு சொல்லி தான் பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட நட்பு வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாருமே இப்படி பேர் வைக்கிறது உங்க மனிதனையை உண்மையால மதிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இது பிற்காலத்துல இந்த புள்ள வளர்ந்து வரும்போது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு பேர் மாற்ற விஷயத்திலேயோ ஒரு பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணக்கூடிய விஷயத்திலேயோ பல இடங்கள்ல இந்த பேர் அப்பா பேர் இந்துவா இருக்கு, புள்ள பேர் முஸ்லீமா இருக்குன்னு சொல்லி இது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும், அங்கங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதால வேற வழி இல்லாம தான் அவருக்கு சவுந்தர பாண்டியன் சொல்லி பேர் வச்சாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண ஷவுகத் அலி, அப்புறம் கடைசியா தான் சவுந்தர பாண்டியன் பேர் வச்சாங்க. இப்படி எல்லாம் பேர் வைக்கிறது வளமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் இந்த நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல நர்கீஸ் கான் சொல்லக்கூடிய டாக்டர் நமக்கு உதவி செஞ்சாரு, அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்துல இவங்க இந்த பேர் வச்சிருக்காங்க. தன்னோட பிள்ளைக்கு பிறந்தைக்கு நர்கீஸ் கான் பேர் வச்சிருக்காங்க. அவரை தான் இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை பதவியில கொண்டு வந்து இது இஸ்லாமியரை கொண்டு வந்தாங்க, இஸ்லாமியர்கள் கோயில்கள் ஆக்கிரமிக்கிறாங்க, இதுக்கு திமுக துணை போகுதுன்னு சொல்லி முழு வன்மத்தோட செயல்படுற இந்த எச் ராஜாவோட தொடர்ந்து இது மாதிரி மத வெறுப்பு தலைக்கு முத்தி போய் ஒரு மனநோயாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் மட்டும் பாதிச்சது மட்டும் இல்லாம பல சங்கிகளே இப்படி மனநோயாளிகளை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஓகே, அடுத்து இந்த சங்கிகளுடைய இது மாதிரியான வதந்தி செய்திகளை பார்த்தோம்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளையும் அவங்களுடைய சோசியல் மீடியாவுக்குள்ளுமே அடுத்து புதுசா ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. திமுக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் போது கூட அதுல இஸ்லாமியர்களை பார்த்து மட்டுமே உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை பரவிட்டு, ஏன் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இஸ்லாமிய மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் கிடைச்சாங்களா, ஏன் மற்ற மதத்துல மாற்றுத்திறனாளி இல்லையா, தமிழ்நாடுன்றது இந்தியாவில தானே இருக்குது, இதுனா பாகிஸ்தான்லயா இருக்குது, ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உதவி செய்யறீங்கன்னு சொல்லி ஒரு வன்மம் பிடிச்ச பதிவுகளை பெரிய அளவுல இன்னைக்கு சங்கிகள் அவங்களோட சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. என்ன செய்தின்னு பார்த்தோம்னா, முதல்வர் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், யாருக்கெல்லாம் ஸ்கூட்டர் தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த ஸ்கூட்டர் உதவி செஞ்சோம்னா அது மூலமா அவங்களோட வாழ்க்கை மேம்படும், அவங்களோட தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பில் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியிலிருந்து தொடர்ந்து செய்யப்பட்டு இருக்கு. அப்ப இது மாதிரியான நலத்திட்ட உதவி முதலமைச்சர் செய்யறாரு. அதுல ஒரு இஸ்லாமியர், ஒரு ஹிஜாப் போட்ட ஒரு பெண் மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு அந்த இணைப்பு சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த இணைப்பு சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கூடவே எம்எல்ஏ ஆளு ஷானவாஸ் கூட நிற்கிறாரு. ஏன்னா அது நாகை சட்டமன்ற தொகுதியில நடந்த சம்பவம். அப்ப இதை கொடுக்கும் போது இதை பார்க்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, பாத்தீங்களா நலத்திட்ட உதவி இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டர் கொடுக்கும்போது கூட இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுக்குறாங்க, ஏன் மாற்றுத்திறனாளி இஸ்லாமியர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களான்னு சொல்லி இப்படி வன்மத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இது உண்மை தன்மை என்ன அப்படி சொல்லி இது சம்பந்தமா நம்ம தேடி போய் பார்க்கும்போது இந்த முதல்வர் ஸ்கூட்டர் சொல்லக்கூடிய ஸ்கீம் இது பல பேருக்கு கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் தொழில் தொடங்க இருக்கிறாங்களோ, ஒரு பெண்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுமோ எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் கூட நம்ம பார்த்தோம்னா இது இன்னும் பல பேர் கொடுக்குறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு ஹிஜாபு போட்ட பெண்ணுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதே இடத்துல பூபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண், பூபதி நல்ல விபூதி வச்சிருக்கிறாரு, அந்த விபூதி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆண், அவரும் மாற்றுத்திறனாளி, அவருக்குமே முதலமைச்சர் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஸ்கூட்டர் கொடுத்து அவங்களுக்குமே உதவி செஞ்சிருக்கிறாங்க. இது ஏதோ நாகை சட்டமன்ற தொகுதியில மட்டும் நடக்கல, இது தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டம் நடந்துட்டு இருக்குது. இதே மாதிரி பார்த்தோம்னா விழுப்புரத்துலயுமே இதே மாதிரி ஒரு நலத்திட்ட உதவி கொடுக்குறாங்க. அங்கேயுமே ஒரு மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தவங்க அந்த உதவி வாங்குறாங்க. அவங்க நல்ல நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு இந்து பெண் தான், அவங்களுக்குமே இந்த நலத்திட்ட உதவி கொடுக்கப்படுது. இதுக்கடுத்து பார்த்தோம்னா சென்னையில இருந்து பல ஒரு தமிழ்நாடு முழுக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருமே இந்த நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைக்கிறாரு. அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லா மத மக்களுமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நலத்திட்ட உதவிகளை அடையக்கூடிய மக்கள்ல பெரும்பாலானோர் இந்துக்கள் தான். இதுல என்ன இந்து முஸ்லீம் இதுல பாரபட்சம் பார்க்க என்ன இருக்குது, அவங்க மாற்றுத்திறனாளிகள், அவங்களுமே நான் யார்கிட்டயுமே நான் கையேந்தி பிழைக்க கூடாது, என்னோட சுய முயற்சியால நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அவங்கள அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு. அதனாலதான் கலைஞர் அந்த வார்த்தையை கூட ஒரு அழகான வார்த்தையை முன்னேற்றினாரு. இத்தனை நாளா ஊனமுற்றவர்கள், நொண்டி, மொடம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துற வார்த்தையை நொண்டியும் கிடையாது ஊனமுற்றவரும் கிடையாது. ஏன் ஊனம்னே ஏன் அந்த ஊனத்தை நம்ம குறிப்பிட்டு காட்டணும், அவங்களுக்கு வேற ஒரு திறன் இருக்கு, அவங்களால நம்மள மாதிரி நடக்க முடியல தவிர அவங்களுக்கு வேற ஒரு திறன் இருக்கு. அதனால அவங்களோட பெயரை நம்ம அழைக்கும் போது கூட அவங்க மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கண்ணியத்தோடு அழைக்கணும்னு சொல்லி அந்த பெயரோட விஷயத்துல கூட கலைஞர் இவ்வளவு பக்காவா அந்த பேரை வச்சு கொடுத்தாரு. அதே மாதிரிதான் விதவை அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும்போது விதவை அந்த பேர்ல பாத்தீங்கன்னா விதவைன்ற வார்த்தையில கூட பொட்டு இல்ல, அந்த அளவுக்கு விதவைகள் இங்க ஒடுக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்லாடல் வரும்போது கலைஞர் அன்னைக்கு ஒரு பதில் சொன்னாரு, எங்க விதவைன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாதுங்க, தமிழ்ல விதவைகளுக்கு குறிக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா கைம்பென்ற வார்த்தை தான். அந்த கைம்பென்ற வார்த்தையில பாத்தீங்கன்னா ஒரு பொட்டு இல்ல, 1க்கு 2 பொட்டு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையோட விஷயத்துல கூட ஒரு கண்ணியத்தை இந்த தமிழ்நாடு பேணிக்கிட்டு இருக்குது.
அந்த வகையில பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் எந்த ஒரு மத பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே இந்த நலத்திட்ட உதவிகள் அவங்க மேம்பட்டு வரணும். அதுல உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தருக்கு உதவி திட்டம் கொடுக்கும்போது அதுல ஒருத்தர் ஜொமேட்டோல வேலை செய்யக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி ஜொமேட்டோல தெருவா அலைஞ்சு அந்த டெலிவரி கொடுக்கும்போது கூட நான் என் சுயத்துறையில் நான் செய்வேன் அவ்வளவு கண்ணியத்தோட அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த எச்ராஜா மாதிரி இந்த பாஜக சங்கிகள் மாதிரி இந்த அர்ஜுன் சம்பத் குரூப் மாதிரி இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ணுதுன்னா இதுல கூட இவங்க என்ன மதம், அவங்க ஊனமுற்றவராக இருந்தா அவங்க மாற்றுத்திறனாளியாவே இருந்தாலும் அவங்க அதுல எந்த மதம் சொல்லி இதுலயுமே மத வன்மத்தோட செயல்படுறது மட்டும் இல்லாம அப்படி ஒரு மனநோயாளி கூட்டங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல உருவாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் இப்படி பொய் செய்திகளை பரப்புறாங்க. அந்த கூட்டமும் ஒரு முட்டா கூட்டம். என்ன செய்தி வந்தாலும் சரி, ஐயோ எப்படியா உடனே ஷேர் பண்ணு, நீ இந்தியனா இருந்தா 10 பேருக்கு ஷேர் பண்ணு, நீ உண்மையான இந்துவா இருந்தா 100 பேருக்கு ஷேர் பண்ணு சொல்லி பக்கு ஷேர் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரியான பல பொய் செய்திகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பல இடங்கள்ல பரவிட்டு இருக்கு. அதனால நமக்கு வரக்கூடிய செய்திகளோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டியது ரொம்ப முக்கியம். இது மாதிரியான உண்மை செய்திகளை பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.